உருவு கண்டு எல்லாமை வேண்டும். உருள் பெருந்தேருக்கு அச்சாணி அன்னாருடை. உருவத்தால் சிறியவர்கள் என்பதற்காக யாரையும் கேலி செய்து அலட்சியப்படுத்தக்கூடாது. பெரிய தேர் ஓடுவதற்கு காரணமாக இருப்பதே ஒரு அச்சாணி. அது உருவத்தால் சிறியதுதான் என்பதை உணர வேண்டும். மீண்டும் சமூகத்திற்கு ஒரு விண்ணப்பம் என்ற நிகழ்ச்சி வாயிலாக உங்கள் அனைவரும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் தனசேகர். காந்தி பிறந்த அதே தேதி அக்டோபர் 2. ஆனால் வருஷம் 1904 பிறந்த இன்னொரு மிகப்பெரிய தலைவர் தான் லால் பகதூர் சாஸ்திரி. இவர் வெறும் 5 அடி உயரம்தான், ரொம்பவும் ஒல்லியாக தான் இருப்பார். இந்த சின்ன உருவம் கொண்டு சாஸ்திரி நாட்டின் விடுதலைக்காக செஞ்ச செயல்களும் தியாகங்களும் ரொம்பவே பெருசு. இவருடைய அறிவாற்றலை எடுத்துக்காட்டும் விதமா நாம இவரோட அரசியல் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை உதாரணமா பார்க்கலாம். ஒரு முறை இவர் பிரதமராக இருந்தப்போ எகிப்துக்கு அரசுமுறை பயணம் போறாரு. அப்போ அங்க எகிப்து அதிபராக இருந்தவர் நாசர். இவர் சாஸ்திரிய விமான நிலையத்திலிருந்து மரியாதை செலுத்தி கூட்டிட்டு போற புகைப்படம் மறுநாள் எல்லா செய்தித்தாள்களையும் வெளியாகுது. எகிப்து அதிபர் நாசரோ 6 அடி உயரம், பெரிய உருவம். அவர் பக்கத்துல சாஸ்திரி நிற்கும் போது ரொம்ப சின்ன உருவமா தெரிகிறாரு. அவர் சைஸ் என்ன, இவர் சைஸ் என்ன பேசி கிண்டல் பண்ணி சிரிச்சாங்க. மற்ற நாடுகள்ல மட்டும் இல்லாம சாஸ்திரிய தன்னோட சொந்த நாடான இந்திய மக்களும் உருவ கேலி செஞ்சாங்க. ஆனா அதே வருஷம் பாகிஸ்தானுக்கும் காஷ்மீருக்கும் போர் வருது. சாஸ்திரி இந்திய ராணுவத்துக்கு சரியான திட்டத்தை வகுத்து கொடுத்து பாகிஸ்தானை அடிச்சு ஓட விட்டாரு. மறுநாள் இந்த நிகழ்வும் சாஸ்திரியின் புகைப்படத்தோட செய்தித்தாள வருது. சாஸ்திரிய உருவ கேலி பண்ண அத்தனை வாய்களும் அவரை தலைக்கு மேல வச்சு கொண்டாடினாங்க. கடுகு சிரித்தாலும் காரம் குறையாது. இந்த உலகத்துல பல விஷயங்களை சாதிச்ச சாதனையாளர்களாகட்டும் இல்ல தலைவர்களாகட்டும் அவங்களோட உடல் வலிமையை நம்பி வந்தவங்க கிடையாது. உடல் வலிமையை காட்டிலும் மன வலிமையும் அறிவு கூர்மையும் நம்பினவங்க தான். அனைவருக்கும் நன்றி.